ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாத இஷ்யூ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கூகுள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பை சரி கேமை சரி சர்ச் பண்ணி எடுத்துக்கணும்னா இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி அதோட நேமை டைப் பண்ணி நம்மளால் சர்ச் பண்ணிக்குவோம். பட் நம்மளால் இந்த இடத்துல உள்ள அந்த மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ணியுமே ஈஸியாக நம்ம சர்ச் பண்ண விரும்புகிறத சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மைக்ரோஃபோன், அதாவது இந்த மைக் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி ப்ளே ஸ்டோர்லேருந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் இல்லை பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரவீங்களா ஆச்சுன்னா மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா ஆச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூகுள் ப்ளே சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் மைக்ரோஃபோனோட பெர்மிஷன் டிசபிளில் இருக்கும், அதனால் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது. இதனாலையுமே உங்களால் மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல இதில் டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப பேக் கொள்ளுங்க. பேக் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மைக் ஒர்க் ஆகுதா, உங்களால் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்போயுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட் உள்ளுக்கு போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் ப்ளே சர்வீசஸ் அப்படின்னாட்டி ப்ளே ஸ்டோர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ளே சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இதில் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மைக்ரோஃபோன் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல மைக்ரோஃபோன் டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது மைக்ரோஃபோனில் இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே மைக்ரோஃபோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அதை ஒட்டோவாகவே சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் டைப்பிங் ஒர்க் ஆகாத இஷ்யூ கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.